உறவுகளுக்கு வணக்கம். வழக்கத்துக்கு மாறா கரண்ட் பில்லு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே எல்லாத்துக்கும் தெரியும். பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் ப்ரூஃபோட போராடிட்டு இருக்காங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வந்ததே கிடையாது. அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் வெயில் காலம் மே மாதத்தில் வேணால் ஒரு 500 ரூபாய் வரும். அது தவிர்த்து வந்ததே கிடையாது. இப்போ வந்து 8000 9000 யூனிட் வந்திருக்கு. 80,000க்கு 7000 8000 வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டிய நிலைமை. எங்களால் முடியாது, நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இதுக்கு டிவிக்கே தற்குறிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் வரலை, நாங்களாம் வந்து 100 ரூபாய் தான் வந்திருக்குது, 200 ரூபாய் தான் வந்திருக்குது, எங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஒருவேளை டிவிக்கேக்கு யார் ஓட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பார்த்து நீங்கள் ரீடிங்கை போடுறீங்களா என்னன்னு நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை மக்கள் போராடுறதையும் ஃபேக்கு, டிஎம்கே தூண்டி விட்டு பேசுறீங்க, மற்ற கட்சியில தூண்டி விட்டு பேசுறீங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்களே மக்களே, தற்குறிகளே. இதுல ஒரு லேடிங்க, உண்மையா சொல்றேன், ஒரு லேடி பக்கத்து வீட்டுல இருக்காங்க. பல வருஷமா நட்பு அவங்க, எங்க ஃபேமிலியோட பல வருஷம் நட்பு. இப்போ அவங்க வந்து தாவேக்கால ஒரு நிர்வாகியா இருக்காங்க. கம்ப்ளீட்டா பேசுறது நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நான் வேற ஒரு கட்சியில இருக்கேன் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாங்க. பிடிக்கிறதுல பேசுறது இல்லை. இப்போ வந்து நான் கட்சி சார்பாகவே நான் பேசல, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஊரில் எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மாச்சி வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு கட்டிலும் ஒரு ஃபேனும் மட்டும் இருக்கிற பரம பட்டிக்காட்டில் 13,000 ரூபாய் கரண்ட் பில் எழுதிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு விவரம் தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இது என்னையா இவ்வளோ வந்திருக்கேன்னு கேட்குறாங்கன்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. என்ன யூஸ் பண்ணாங்க அவங்க? ஒன்றுமே யூஸ் பண்ணல. 13,000 ரூபாய் வந்திருக்குன்றாங்க. இதை கேட்க போனா அந்த லேடி என்னை வந்து என்ன மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, டைரக்டா பேசல, நான் வெளியே போகும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னா, நான் இருக்கிற கட்சியை பத்தி தப்பா பேசுறாங்க. சரி ஓகே, நீ கட்சியை பத்தி தப்பா பேசுற, ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் ஒரே ஒரு ரீசனுக்காக. என்ன அப்படின்னா, விஜய் அழகா இருக்காரு, அவர் சினிமா நடிகர்னு சொல்லி ஓட்டு போட்டோம், நீ எப்படி விஜய தப்பா பேசலாம்? நாங்க கரண்ட் பில்லை பத்தி பேசுறதுக்கும் அவங்க வந்து இத்தனை வருஷமா டிஎம்கே கொள்ளையடிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நான் பண்ணிட்டு இருந்தேன்றத நாகரிகமா சொல்றேன். அவங்க வேற ஒரு அசிங்கமான வார்த்தை போட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக்கா நிர்வாகி இல்லையா? இப்போ நாங்க போய் பேசணும்னா எங்க மேல கம்ப்ளைண்ட் வரும், எங்களை தூக்கி கொள்ள போடுவாங்க. அவங்க தாவேக்கா நிர்வாகிங்கன்றல அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, சத்தியமா எடுக்க மாட்டாங்க. கரண்ட் பில் வந்திருக்குன்ற ஒரு பொதுவான பிரச்சனையை பேச போய் அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் கட்ட முடியாதா? இத்தனை வருஷமா டிஎம்கே கட்டினீங்க, ஏடிஎம்கே கட்டினீங்க, டிவிக்கே கட்ட முடியாதா? எங்க விஜய் அண்ணாக்காக நாங்க பொறுத்துக்கிறோம், நீங்க பொறுத்துக்கோங்கம்மா, உங்ககிட்ட வசதி இருக்கும், நீங்க 10,000 இல்ல 10 லட்சம் கூட விஜய் அண்ணா அழகுல மயங்கி நீங்க வந்து கட்டுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நாட்டில் நடக்குது, ஏழைகளுக்கு தேவையானது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அவர் அழகா இருக்காரு, அவளால் நடிச்சிருக்காரு, அதனால ஓட்டு போட்டு நீங்க சிஎம் ஆக்கிட்டீங்க. அதுக்காக ஏழைக வயிற்றுல அடிப்பீங்க. நாங்க பாதிக்கப்பட்டவங்க பேசினா அது தப்பா? உங்களுக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணணும், பாவம் ரொம்ப ரொம்ப பரம ஏழை தான் நம்ம சிஎம் விஜய். ஒரு வாய் கஞ்சிக்கு கூட சோறு இல்லாதவர் தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவரு மிகப்பெரிய ஏழை, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பாவம். அவங்களுக்குலாம் நீங்க வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட, ஏழைங்க கிட்ட வந்து கரண்ட் பில்ல வந்து ஊழல் பண்ணிட்டு பணம் பறிக்கிறதுக்கு நீங்க டிவிக்கேல இருக்கிற ரசிகர்கள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா விஜய் அண்ணாவோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கி பணம் அனுப்புங்க. டைரக்டா நிர்மல்குமார் அமைச்சரோட நம்ம அக்கௌண்ட்ல வாங்கி நீங்க பணம் அனுப்புங்க. அப்படித்தானே சொல்ல முடியும். எங்களால பொறுத்துக்க முடியாதா? கட்ட முடியாதா? நீ யூஸ் பண்ணிருப்ப அதனால கட்டுற. வருஷ கணக்குல 100 ரூபாய் 50 ரூபாய் ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கு இப்பதான் வந்திருக்கும். திடீர்னு 13,000 கட்டு 16,000 கட்டுனா இது ஊழல் இல்லை நீங்க வாதாடுறீங்க. 10வது விஜய் அண்ணாக்காக இதை நாங்க பொறுத்துப்போம். விஜய் சிஎம் பத்தி தப்பா பேசுற, நீ என்ன பெரிய இவளா அவளா பொடுங்கியா, நீ என்ன பண்ணிடுவ, அது பண்ணிடுவ, 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுற, அதை வாங்கிட்டு பேசுற, மனசாட்சியே இல்லாத மக்களா இருக்கீங்களே. உங்களுக்கு கட்ட முடியும், கட்ட முடியாத ஏழைங்களுக்காக நான் பேசுறேன். எங்களை மேல சகோதர சகோதரிகள் பேசுறாங்க. நான் தயவு செஞ்சு டிவிக்கு தற்குறிகளை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவர் ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா நீங்க கொடுங்க. நீங்க கொடுத்து, அண்ணா நீங்க வந்து அவங்க கிட்டே ஏன் இந்த மாதிரி ஊழல் பண்ணி வாங்குறீங்க, இருந்தாங்க நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, வச்சுக்கோங்க ஒரு 10 லட்சம் அப்படின்னு அவர் அக்கௌண்ட்ல போட்டு விட்டு காப்பாத்துங்க. எல்லா அமைச்சர்களுக்கும் போட்டு நீங்க காப்பாத்துங்க. எங்களை மாதிரி ஆளுங்க வயிற்றுல நீங்க வந்து அடிக்காதீங்க. அசிங்கமான வார்த்தையில கிட்டத்தட்ட 3 நாளா அந்த லேடி வந்து பேசிட்டு இருக்கு. லேடியும் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி. ஏன்னா அவங்க தாவேக்கா நிர்வாகினால என்னால ஒன்றும் பேச முடியல.
ஓ அப்படின்னா கூட போற ஒரு 10 பேர் வந்து கொடியை மாட்டிக்கிட்டு வந்து நின்றுகிட்டே பிரச்சனை பண்ணிடுவானுங்க. போகும் வரவும் பாக்குறது பண்றது. எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் இல்லை. அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து பேசுறதுக்கு காரணம் என்ன? விஜய் நல்லா ஃபைட் பண்றாரு, அழகா இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு, இதுதான் ரீசன். இதுக்காக ஊழல் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு தப்பு நாங்க பண்ணும்போது எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்கள் அசிங்கமா பேசுவீங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க அவருக்கு, அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. ஏன் இது வரைக்கும் விஜய் எனக்கு தெரியாதா? சும்மா கண் துடைப்புக்கு அடுத்த மாசம் நாங்க இபில கழிச்சுக்கிறோம். இதெல்லாம் எப்படி இருக்கு? முட்டாள்தனமா இல்ல?